ஜேடிஏ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் உலக சாதனையாளர் திருவண்ணாமலையை சேர்ந்த டாக்டர் ஹரிகோவிந்தன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நான் கண்ட மனிதர்களில் நான் பார்த்து வியந்த ஒருவர் ஹரிகோவிந்தன். ஏன்னா அவருடைய படிப்படியான வளர்ச்சி கண்டு நான் ரொம்ப வியப்பு அடைஞ்சிருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியதான் நிறைய இருக்குது. நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. வணக்கம். சிவாய நம. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கார் அப்படின்றத சிம்பாலிக்காக தெரிவிச்சிட்டாரு அண்ணாமலையார். போற்றி. எனதருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தீபமலை டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தனின் முத்தான முதல் வணக்கங்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நான் ஒரு உலக சாதனையாளர். அதே போல நீங்கள் மட்டும் இல்லை, குடும்பமே ஒரு சாதனையாளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்குது. அது ரொம்ப பெருமை எங்களுக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மனைவியும் சரி, 2 பிள்ளைகள் அனீஷ்குமார், கண்டிப்பா தர்ஷன், ஆமாங்க, யமுனா, ஹரி. என்னுடைய குடும்பம் உலக அளவிலே உலக சாதனையாளர் பட்டியலில் எங்கள் குடும்பம் அனைவருமே இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே மட்டற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, வாழ்நாளில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியாளராக மாற முடியும். ஏதோ பிறந்தோம் ஏதோ இறந்தோம் என்று அல்லாமல் வாழ்க்கையில் எதையாவது சாதனை படைக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடு நாம் பயணத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக 100% வெற்றி நிச்சயம். மாறுபட்ட கருத்தே இல்லை. இந்த நேரத்திலே என்னை இந்த ஒரு மாமன்றத்திலே ஜேடிஏ ஈவென்ட்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் பள்ளி சென்னை மாதவரத்திலே இருந்து பல மாணவர்களை, பல சொந்தங்களை அவர்களுடன் ஐக்கியமாகி இந்த உலகத்திலே சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய உள்ளங்கள், அன்பு சொந்தங்கள். என்னையும் இந்த மாமன்றத்திலே அழைத்து எனக்கு மரியாதை செலுத்த அன்பு உள்ளம் ஜேடிஏ ஈவென்ட்ஸ் ஜெய்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அன்பு சொந்தங்களே, நன்றி நன்றி. அப்புறம் உங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அந்த சிறு குறிப்புகள் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லுங்கள். எப்படி உங்களுடைய அந்த கிராமத்தில் பிறந்தீங்க, கிராமத்தில் படிச்சிங்க, அங்கேருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்தீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் நம்ம நேயருக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே என்னுடைய ஊர் ஒரு அழகிய குக்கிராமம், சுற்றி மலைகள். அந்த மலையினுடைய இடையிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை சுவாசம்தான் புளியம்பட்டி என்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே பிறந்து என்னுடைய பள்ளி படிப்பை என்னுடைய ஊரில் 8th வரையும் என்னுடைய ஊரிலே படித்து, அதன் பிறகு 10 கிலோமீட்டர் நடந்து படித்து, மலை ஏறி படித்து, இளங்குனின்ற ஒரு வில்லேஜில் 10th வரையும் முடித்து, அதன் பிறகு 25 கிலோமீட்டர் செங்கம். காலையில் 6 மணிக்கு பஸ்ஸு. நாங்கள் 4 மணிக்கு எழுந்தாதான் அந்த பஸ்ஸில் ஏற முடியும் ரெடி ஆகிட்டு. ஆக நாங்கள் 6 மணியை பஸ்ஸு பிடிச்சி 7-7:30 செங்கம் வந்துட்டு, அதன் பிறகு என்னுடைய ஸ்டடியை தொடங்கணும். 12th அது மாதிரி முடித்தோம். அதன் பிறகு ஹையர் ஸ்டடீஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டியில் படித்து இன்று ஒரு உலக சாதனையாளராக மாறியுள்ளேன் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அப்புறம் உங்களுடைய அந்த
வேலை வந்து மருத்துவத் துறையை சார்ந்து தான் ஆரம்பிச்சீங்க நீங்க. முதல்ல மெடிக்கல் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் படிப்படியா ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆரம்ப கால ஒரு படிப்பு +2 முடிச்சுட்டு ஃபார்மசி என்ற ஒரு படிப்பை முடித்தேன். அதன் பிறகு சித்தா முடித்துவிட்டு, அதன் பிறகு எம்டி எலக்ட்ரோபதியை முடித்துவிட்டு, அதன் பிறகு பிஹெச்டி முடித்துவிட்டு, ஸோ இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில இன்னும் நிறைய தேவை என்ற ஒரு தேடுதலோடு, இயற்கையாக எப்படி ஒரு மனம் சரியில்லாமல் தான் வருகிறார்கள். அவர்களுக்கு இயற்கையாக எப்படி சரி பண்ண வேண்டும் என்று நினைத்து, சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜி முடித்து, அதில் நிறைய என்னுடைய பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, அது மூலயமா நிறைய வியாதிகளை சரி செய்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி அது மட்டும் போதாது என்று இயற்கையாக எப்படி நமக்கு எக்ஸர்சைஸ் கொடுக்கணும், அதுக்கு நம்ம முறையான பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி யோகா என்ற ஒரு படிப்பை முடித்துவிட்டு, யோகா தெரப்பி மூலமாக மக்களுக்கு நிறைய நோய்களை தீர்த்து வைத்து கொண்டு இருக்கின்றேன். அதே போல பிஜி யோகா, பிஜி பப்ளிக் ஹெல்த்து, இந்த உலகத்திலேயே அந்த டைம்ல எம்பிஏன்னா ஒரு மிகப்பெரிய படிப்பாக நினைக்கக்கூடிய ஒரு இந்த உலகம். ஈர்ப்பு நாமளும் ஏன் நம்ம எம்பிஏ படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த எம்பிஏ முடித்துவிட்டு, அதன் பிறகு அலைடு கோர்சஸ், பிஜி யோகா, பிஜிஎம்எல், பிஜி பப்ளிக் ஹெல்த் பொது நலத்தை பற்றி அதெல்லாம் முடித்துவிட்டு, இன்று உங்கள் முன் உலக சாதனையாளராக பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும் போல இருக்கு உங்களுடைய படிப்பு. எத்தனை பட்டம் நீங்க வாங்கியிருக்கீங்க? என்னுடைய படிப்பு யூஜில 2, பிஜில 4, பிஜி டிப்ளமோவில் 3, பிஜி டிப்ளமோவில் 3, அது மாதிரி இன்னும் நிறைய தொடர்ந்து கொண்டே 10க்கு இருக்கும். மேல போயிட்டு இருக்குன்னு கண்டிப்பா அதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட். அதாவது எதையாவது பண்ணணுன்ற ஒரு வெறித்தனத்தோடு இந்த உலகத்திலேயே பயணம் செய்தால் கண்டிப்பாக நான் மட்டுமல்ல எல்லோராலையும் சாதிக்க முடியும் என்பதை நான் கண்ட உண்மை. நல்லது. சிறப்பு, சிறப்பு. மற்றும் இந்த உலக சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் தோன்றியது? அ குடும்பத்தில் மொத்தம் நீங்க 4 பேரு, 2 பிள்ளைகள், மனைவி 4 பேர். உங்களுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்று நீங்க அத சொல்லவே இல்ல. அப்பா, அம்மா ஊர்ல இருக்காங்க. அப்பா, அம்மா, ஆ என் கூட பிறந்தவர் தம்பி. தம்பி. அவர் என்ன தம்பி பண்றாரு? 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள். அக்கா ஒருத்தரு. அக்கா ஓ! டீச்சரா சூப்பர், இருக்காங்க. சூப்பர். மாமா மாமா கம்பெனி பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ்மேன். நல்லா பண்றாங்க. அதே நேரத்துல என்னுடைய மனைவி சார்பா நான் ஒரு சாதாரண குக்கிராமத்திலே பிறந்து மிகப்பெரிய பட்டினத்தில், அதாவது சென்னை என்ற ஒரு மாநகரிலே எனக்கு துணைவியாக என்னுடைய மனைவி இல்ல அமர்ந்த முன்னாடினா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னை என்பது மிகப்பெரிய பட்டினம் அப்படின்ட்டு. இப்ப என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையும் ஒரு மாநகரமா ஆகிவிட்டது. சென்னைக்கும் அதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்ப ட்ரெயினும் விட்டுருக்காங்க. கண்டிப்பா, இல்ல. கண்டிப்பா. அதனால எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருந்தா இப்போதைக்கு இந்த உலகம் நம்ம கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததிலிருந்து உலகம் நம்ம கையில் வந்து விட்டது. ஸ்தலம் அதில் எந்த ஒரு கண்டிப்பா. மாறுபட்ட கருத்தும் இல்லை. கண்டிப்பா. இருந்தாலும் அந்த நேரத்துல சென்னை மாநகரம் அப்படின்னா, அ சின்ன குக்கிராமத்துல பொறுத்துட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு பட்டினத்தில் வந்து ஒரு பொன் எடுப்பதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இருந்தாலும் என்னை நம்பி, எனக்காக ஒரு பெண்ணை கொடுத்து, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஆனால் உண்மைன்ற மாதிரி அ எனக்கு வந்த லைஃப் பார்ட்னர்னால தான் நான் அந்த அளவுக்கு நான் உண்மையாவே டெவலப் ஆகியிருக்கேன். ஒரு பெண் என்ன நினைக்கிறார்களோ, அது மாரி தான் நமது குடும்பம் அமையும். ஆக என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தில் அனைவருமே உலக சாதனையாளர்கள் என்றால், என்னுடைய மனைவியும் முக்கிய காரணம் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், ஏ வாழ்த்துக்கள். உங்கள் ஏனென்றால் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஜேடிஎஸ் சார்பாகவும், நமது பார்வையாளர்கள் நன்றி, சார்பாகவும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இப்படி சென்று கொண்டிருக்கும் வேளையில், அரசியல்ல டபுக்குட்டிக்குன்னு குளிச்சிங்க. பிரச்சார பீரங்கி என்ற ஒரு பட்டமும் உங்களுக்கு இருக்கு. அதுல ஏன் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது? அரசியல் துறையில் வர வேண்டும், அதிலயும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற ரொம்ப எண்ணம் அ ஆழ்மனத்தில் உதித்ததா? ரொம்ப அற்புதமான கேள்வி. உண்மையாகவே தனி மனிதனாக இருந்தால், ஸ் எ என்னதான் சாதித்தாலும் வெளி உலகத்துக்கு தெரியாது. பல பேருக்கு உதவியாக இருக்க முடியாது. ஆதலால், இந்த உலகத்திலே நாம் பல பேருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்றால், அரசியல் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. அதனால தான் நம்ம அரசியல்ல இறங்கியிருக்கோம்.
அதே நேரத்தில நான் ஒரு சின்ன வயசுலருந்து, அதாவது சின்ன வயசுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக நான் ஒரு மூ அ பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தீவிர ரசிகன் நான். ஸோ அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அவருடைய எண்ணங்கள், நடைகள், உடைகள், பாவனங்கள் எல்லாமே என்னை ஈர்த்தது. அதனால் அவருடைய ரசிகனாகவே நான் மாறி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக தீவிர தீவிர ரசிகராக மோடிஜியினுடைய வாழும் தெய்வம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ரசிகன் என்பதில் மிக மிக ஒரு சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் அப்பேற்பட்ட மகான் இந்த உலகத்திலே அவதரித்து இந்த உலக மக்களை காக்கும் கடவுளாக, காக்கும் தெய்வமாக, காவல் தெய்வமாக இருந்து கொண்டு இருக்கிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய வழியிலே நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் இருந்த காரணத்தினால் அரசியலில் ஈடுபட்டு இன்று நான் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன், வெற்றி வேட்பாளர் அண்ணன் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு வெறித்தனத்தோட அண்ணனை நாடினேன். அவர் என்னை இரு கரம் கொண்டு என்னை சந்தோஷப்படுத்தி கட்டி அணைத்து என் கூடவே இருக்க வேண்டும், என்னுடைய பிரச்சார பீரங்கியே நீங்க தான், என்னை பற்றி கேள்விப்பட்டு அவர் என்னுடனே இருக்க வேண்டும், என்னுடைய பிரச்சார பீரங்கி நீங்கள் தான் என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்து என்னை திருவண்ணாமலை நாடாளுமன்றம் மட்டுமல்ல, இந்த உலகமே தெரியும் அளவுக்கு என்னை அரவணைத்து பல மக்களுக்கு என்னை வழிகாட்டியுள்ளார், பல மக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அன்னாருக்கு இந்த நேரத்திலே உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான். எல்லாருக்கும் அது மாதிரி அமைவது இல்லை. உங்களுக்கு அமைந்திருக்குது என்றால் அது அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறேன். நினைத்தாலே கண்டிப்பா நான் வாழ்க்கையில் வெற்றிதான், படிப்பில் வெற்றிதான். அதனால நம்ம ஏன் படிக்கக்கூடாது என்று மேலும் 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 பல படிப்புகளை என் வாழ்நாளே படிப்புக்காகவே இந்த மானிடம் ஜென்மத்தை அவதரித்துள்ளேன். அதே மாதிரி பல மக்களுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன். ஆதலால் அரசியல் என்பது இன்றியமையாதது. அதற்காகவே நான் அரசியல் ஈடுபட்டுள்ளேன். அன்பு சொந்தங்களே, அப்போ வருங்காலத்தில் உங்களை ஒரு எம்எல்ஏவும் இல்லை ஒரு எம்பியாவும் நாங்கன்னா எதிர்பார்க்கலாம். கடவுள் ஆணையிட்டால் கண்டிப்பாக நடக்கும் என்று நான் அண்ணாமலையார்கிட்ட இந்த உங்கள் மூலமாக இந்த கேள்வியை, இந்த ஒரு பதிலை அவரிடமே செலுத்துகிறேன். அண்ணாமலையார் என்ன சொல்கிறாரோ, என்ன வழிபடுகிறாரோ, அது கண்டிப்பாக அதன்படி நான் நடந்து கொள்வேன். என் மக்களுக்கு, பல மக்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு இயன்றதை செய்வேன், உதவியை செய்வேன் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்கள், அந்த ராமர் கோயில் கட்டினதே ஒரு பெரிய உலக சாதனையாக தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 500 வருஷமாக முடியாத ஒரு காரியத்தை எந்த ஒரு எதிர்ப்பும் கலவரமும் இல்லாமல் சிறப்பாக முடிச்சு, துபாயிலையும் ஒரு கிருஷ்ணர் கோயில் கட்டியிருக்காரு என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், அது ஒரு ஆச்சரியம், சாதனை தான். ஆமா. அப்புறம் இப்படி பல துறைகள் நீங்கள் ஈடுபட்டாலும் இசைத்துறையிலும் உங்களுடைய ஆர்வம் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். சில நேரங்களில் என்னுடைய கல்லூரி பருவத்திலே நான் நிறைய பாடல்கள் பாடி பரிசுகள்லாம் பெற்றிருக்கிறேன். கண்டிப்பா கலெக்டர் கிட்ட எல்லாம் பரிசு வாங்கியிருக்கேன். வில்லு பாட்டுலாம் பாடியிருக்கேன். சூப்பர். அதே மாதிரி மேடை பாட்டுலாம் நான் நிறைய சினிமா பாட்டுலாம் பாடியிருக்கேன். சமீபத்திலேயே நீங்கள் தண்ணீர் பந்தல் அமைத்து அந்த கிரிவல பாதையில் கண்டிப்பாக அந்த எல்லாத்துலயும் நியூஸ் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த நம்ம தான் யூடியூப் சேனலு, ஃபேஸ்புக்கில், சோசியல் மீடியா வந்து கண்டிப்பாக உடனுக்குடன் உலக மக்கள் அனைவருக்கும் பரவி விடுகிறது. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான். அந்த நீர்மோர் கொடுப்பதும், ஒரு ஜூஸ் கொடுப்பதும், ஒரு தண்ணீர் பந்தல் அமைப்பதே மிகப்பெரிய ஒரு நன்மையான செயல்தான். அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. தேங்க்யூ. சந்தோஷம். மேலும் மேலும் உங்களுடைய பணிகள் இது மாதிரி சமூக சேவைகள் நீங்கள் புரிய வேண்டும், பல சாதனைகளை புரிய வேண்டும் என்பதே நமது ஆசை. கண்டிப்பாக. அந்த உங்கள் பாடலுக்கு நான் ரசிகன். ராசாத்தி உன்னை அப்படின்னு ரொம்ப அருமையாக அந்த நாட்டுப்புற பாடல் நீங்கள் பாடுவீங்க.
ஒரு 2 லைன் நம்பள் திடீர்னு நேயருக்காக நீங்க பாடுங்க. திடீர்னு பாட சொல்றீங்க. இருந்தாலும் சிறு தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். இல்ல எனது நீங்க முழுசா சொந்த பாட வேண்டாம். ஒரு 2 லைன் பாடுனீங்கன்னா போதும். "ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்" என்பது போல் 2 வரிகள் பாடினால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் இவருடைய இசை ஞானம் எப்படி உள்ளது என்று. ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன். ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன். ராப்பகலா கண் விழிச்சேன். ராணி உன்னை கைபிடிச்சேன். ராப்பகலா கண் விழிச்சேன். ராணி உன்னை கைபிடிச்சேன். அருமை, அருமை, ராசாத்தி அருமை, அருமை, அருமை. அருமையாக பாடினீர்கள். நன்றி போதும் நன்றி விட்டால் நன்றி. தெரியவில்லை என்று முழு பாடலையும் மனப்பாடமாக பாடி விடுவீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு ஒரு சீசனில் நம்ம முழுக்க முழுக்க பாடல் கண்டிப்பா கச்சேரி கண்டிப்பாக வருகிறேன். எவ்ரி சாட்டர்டே நம்ம ஈவெண்ட் நடக்கிறது. அதில் கலந்து கொண்டு நீங்கள் முழுமையாக ஒரு பாடலை அது அது வந்து மியூசிக் என்பது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இசையால நீங்க மருத்துவத் துறையில் இருப்பதால் நான் அத சொல்றேன். அந்த இசையால் வந்து பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இசைக்கு உள்ளது. அது வந்து 100% சயின்டிஃபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 100% ஆமா. 100%. ஏன்னா இப்போதைக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் நெறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் இது எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அவன் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு திரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கண்டிப்பாக. இசை ஒன்று இல்லை என்றால், நெறைய பேர் பைத்தியமா தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸும், டிப்ரஷனும் குறைக்கக்கூடிய ஒரே இசைக்கு உண்டு. ஏன்னால் ஒரு சிவன் அவருக்கும் வந்து ஆடல், பாடல். பாடி அவரை கண்டிப்பா. கண்டிப்பா வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணா, பல நன்மைகள் நடக்கிறது என்பதை நம்ம 100% உண்மை. கண்கூடாக நம்ம பார்த்திருக்கிறோம். 100% உண்மை. எப்படி ஒரு உடம்பிற்கு வயிற்றுக்கு சாப்பாடு முக்கியமோ, அதே போல நல்ல நறுமணம் மூக்கிற்கு தேவை. அதே போல இசை காதிற்கு தேவை. இந்த எல்லாம் ஒன்றாக கலந்த கலவை தான் நமது உடம்பு. நம்ம உடம்புக்கு எப்படி சாப்பாடு தேவையோ அதுமாரி இசை ஒருத்தருக்கு இல்லையெனால் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமாவோ இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது எது என்று சொன்னால் இந்த இசை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இசை இல்லை. ஒரு வகையில் தியானம் போன்றது தான். ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தானே அது. 100 இசை இருந்தால் அந்த வீடே மணக்கும். அந்த இடமே சுபிட்சமாக இருக்கும். இசை என்பது மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த ஒரு கடவுளுடைய சக்தி என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட இசையை இந்த சென்னை மாநகரத்திலே மிகப்பெரிய ஒரு ரமேஷ் ரிதம்ஸ் என்று ஏற்படுத்தி இப்போது ஜேடிஏ ஈவன்ஸ் மாதவரம் பகுதியிலே ஏற்படுத்தி பல நல் உள்ளங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பல நேயர்களை தினம் தினம் உங்கள் ஜேடிஏ ஈவன்ஸ் மூலயமாக ரசித்து 100% உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா ஒரு இடத்துக்கு அதாவது ஒரு குரு இல்லைன்னா ஒருத்தர் வெற்றியாளராக மாற முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்திற்கு குருவாக இந்த ஜேடிஏ ஈவன்ஸுக்கு நீங்க இருக்கீங்க. நீங்கள் பல மாணவர்களை உருவாக்க வேண்டும், பல சொந்தங்களை உருவாக்க வேண்டும், பல நேயர்களை நம்ம ஈவென்ட்ஸ் மூலயமாக பல நோய்களை ஏன்னா மனம் என்பது ஒரு இசையை சார்ந்தது. ஒரு இடத்திற்கு நாம் செல்கிறோம், அந்த இடத்திலே ஒரு நல்ல ஒரு மியூசிக் இருந்ததா நம்ம பேச்சு எவ்வளவு பெரிய கோபம் இருந்தால் கூட பல நோய்கள் இருந்தால் கூட அந்த இசையை கேட்கொள்ள தானாகவே நோய் சரியாகுது, மனநோய் சரியாகிறது. இது உண்மை. மனம் நோய் மட்டுமல்ல, உடல் நோயும் சரியாகிறது. நிறைய மியூசிக்கல் தெரப்பினே ஒன்று இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு இசைக்கு சொந்தக்காரராக நீங்கள் ஜேடிஏ ஈவன்ஸ் ஜெயக்குமார் இருக்கிறீர்கள். நீங்கள் மேன்மேலும் வளர வேண்டும் என்று இந்த அடியேன் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி நன்றி ஆமாங்க. நன்றி. ஏன்னா மனமார்ந்து நீங்க வாழ்த்துறது ரொம்ப ஏன்னா சந்தோஷம்தான். இது சாதாரண ஒரு பல மக்களுக்கு ஒரு வயிற்று பசி எவ்வளவு இருக்குமோ அதற்கு காதிற்கு பசியை போக்குகிறீர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, மாறுபட்ட கருத்தும் இல்லை. மேன்மேலும் நீங்கள் அண்ணாமலையார் மலை போல நீங்கள் வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே திரும்ப திரும்ப வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. அப்புறம் வேற ஏதாச்சும் நீங்க சொல்ல வேண்டியது இருக்கா? இந்த அதாவது இந்த பள்ளி மாதவரம் பகுதியிலே இருக்கிறது. நிறைய மாணவர்கள் இந்த பள்ளியில்
வந்து நீங்கள் இது ஒரு இசை கற்றுக் கொடுக்கும் பள்ளி. இந்த இசையை நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உலகத்தில் சிறகடித்து பறக்கலாம். அதனால் அன்பு சொந்தங்களே, உங்கள் யாரெல்லாம் இந்த பகுதியில் இருக்கீங்க, சென்னை பகுதியில் இருக்கீங்களோ, வெளியிலிருந்து வந்தால் கூட இங்கே தங்க வைத்து மியூசிக் கற்றுக் கொடுக்க காத்திருக்கிறார் நமது ஜேடிஐ ஈவென்ட்ஸுடைய ஜெயக்குமார், மதிப்புமிகு ஜெயக்குமார் அவர்கள். அதனால் எல்லோரும் இசை என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு கலை. அந்த கலையிலே நீங்கள் அனைவரும் வந்து சேர்ந்து பயில வேண்டும் என்று உங்களுடைய இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். வருக வருக என்று இருகரம் கூப்பி அழைக்கின்றோம். வந்து இந்த மியூசிக்கல் பயிற்சியை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய மியூசிக்கல் ஆர்டிஸ்டாக மாற வேண்டும் என்று உங்களை ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அண்ணாமலையார் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழியை கண்டிப்பாக தேடி கொண்டிருப்பார், தேடி கொடுப்பார். ஆகவே நம்பிக்கையுடன் வாருங்கள். நல்ல ஒரு இசையை கற்று இந்த உலகத்திலே சிறகடித்து பறங்கள். நன்றி திரு ஹரிகோவிந்தன் அவர்களே. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்கி இவ்வளவு பல விஷயங்களையும் உங்களுடைய அனுபவத்தையும் இங்கு சொன்னீர்கள். ரொம்ப சந்தோஷம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி உங்களுடைய பாதம் ஜேடிஏவில் பட வேண்டும் என்பதே எங்களது ஆசை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் மிக மிக நன்றிகள். கோடி கோடி நன்றி நன்றி நன்றி.